முதல் நிறுத்தத்தில் சில மாணவர்கள் இறங்கினார்கள். சில மாணவர்கள் பள்ளியில் பஸ்ஸில் எத்தனை பேர் போகிறாங்க? ஒரு பஸ்ஸில் 60 பேர் போகிறாங்க. முதல் நிறுத்தத்தில் சில மாணவர்கள் இறங்கினார்கள். சில மாணவர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படின்னா என்ன செய்யணும்? சில மாணவர்கள் போட்டால் அதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. சில மாணவர்கள் இறங்கினார்கள். இரண்டாம் நிறுத்தத்தில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்கள் எண்ணிக்கை போல் 2 மடங்கு இறங்கினார்கள். ஸோ இது முதல் நிறுத்தம், இது ரெண்டாம் நிறுத்தம். இரண்டாம் நிறுத்தத்தில் இறங்கின மாணவர்கள் யாருன்னா 2 மடங்கு. முதல்ல எக்ஸ் பேர் இறங்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு 5 பேர் இறங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது நிறுத்தத்தில் 2 மடங்குனா என்ன? 10 பேர் இறங்கியிருக்காங்க. ஆனால் நமக்கு இந்த 5 பேர் தானே தெரியாது. 5 பேருக்கு தெரிஞ்சால் முதல் நிறுத்தத்தில் 5 பேர் இறங்கினாங்கன்னா ரெண்டாவது நிறுத்தத்தில் டபுள்னா 10 பேர் இறங்கியிருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சு போகும். ஆனால் நமக்கு தெரியாது. அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த 5 என்னன்னு தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ரெண்டாவது நிறுத்தத்தில் 2னா 2 × 5 தானே 10 வரும். 2x போட்டாச்சா, 2 மடங்கு இறங்கியிருக்காங்க. அடுத்து மூன்றாம் நிறுத்தத்தில் 6 மாணவர்கள் இறங்கியிருக்காங்க. எத்தனை பேர்? 6 மாணவர்கள் இறங்கினார்கள். பிறகு பேருந்தில் 3 மாணவர்கள் மட்டுமே இருந்தனர். கடைசி எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ 4வது நிறுத்தத்தில் எத்தனை பேர் இறங்கியிருப்பாங்க? 4ஆம் நிறுத்தத்தில் 3 பேர் தான். சரிங்களா? முதல் நிறுத்தத்தில் எக்ஸ் வேறு, இரண்டாம் நிறுத்தத்தில் 2x தான் இறங்கியிருக்காங்க, 2 மடங்கு. மூணாவது நிறுத்தத்தில் 6 பேர் இறங்கிட்டாங்கன்னு போட்டாங்க. எத்தனை மடங்குன்னு சொல்லல. நம்ம எப்படி 5ன்னு போட்டோமோ அது மாதிரி இங்கே 6ன்னு எழுதிட்டாங்க. மீதி 4வது நிறுத்தம் மனசில் வச்சுக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. 4வது நிறுத்தத்தில் 3 பேர் தான் இறங்கியிருக்காங்க. அவங்க தான் முடிஞ்சிச்சு, அதோட நெல். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? பெருந்தனையில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. முதல் நிறுத்தத்தில் தான் நம்ம எக்ஸ்ன்னு போட்டோம். இந்த மாணவர்கள் எத்தனை பேர் இறங்கியிருப்பாங்க? இப்போ பாரு, முதல் நிறுத்தத்தில் எக்ஸு, ரெண்டாவது நிறுத்தத்தில் 2x இறங்கியிருக்காங்க, மூணாவது நிறுத்தத்தில் 6 பேர் இறங்கியிருக்காங்க, நாலாவது நிறுத்தத்தில் அல்லது மொத்தமே கடைசியாக இருந்தவங்க 3 பேர். இந்த 3ஐயும் கூட்டினா எத்தனை வரணும்? பஸ்ஸில் 60 பேர் இருந்திருக்காங்க. வரணுமா? பஸ்ஸில் 60 பேர் ஏறியிருக்காங்க. அது முதல் நிறுத்தத்தில் சில மாணவர்கள் இறங்கிட்டாங்க. ரெண்டாவது நிறுத்தத்தில் இதை மாதிரி 2 மடங்கு இறங்கியிருக்காங்க. மூன்றாவது நிறுத்தத்தில் 6 பேர் இறங்கியிருக்காங்க. மீதம் 3 பேர் பஸ்ஸில் இருக்காங்க. அதான் 4,000 இறங்குவாங்கன்னு மனசில் வச்சுக்கோங்க. அப்போ எத்தனையும் சேர்த்தா இந்த ஈக்குவேஷன் வரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன? 3x + 9 = 60 வந்துச்சா? அப்போ 3x இங்கே வச்சுட்டு 60 - 9 எத்தனை? 51. 51 வருதா? வந்துச்சா? இப்போ எக்ஸ் என்பது என்ன? 51/3. $17 மாணவர்கள். கடைசியாக இறங்கணும். அதான் முதல்ல இறங்கணும் மாணவர்கள் எத்தனை? 17. இப்போ போட்டு பார்ப்போமா? முதல்ல இறங்கின மாணவர் எவ்வளவு? 17. ரெண்டாவது மாணவர் என்ன? 34. சரியா? 2 மடங்கு. அப்புறம் 6 பேர், அப்புறம் 3 பேர். இதெல்லாம் கூட்டினா என்ன வரும்? 3, 9, 13, 20, 5, 6.
வந்துருச்சா? இப்படி போட்டு பார்க்கணும். எக்ஸு முதல்ல இறங்கின மாணவர்கள் எத்தனைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 17 தராதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், முதலில் சில மாணவர்கள் இறங்கினாங்க என்பதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இரண்டாவது இறங்கினது 2xன்னு வச்சுக்கிட்டோம். மூணாவது 6, அதுக்கடுத்து 3ன்னு வச்சுட்டோம். புரியுதா? இது நம்ம வச்சுருக்கோம். ஆனால் அந்த 17 நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கணக்கே தேவையில்லை. இப்போ 17 எத்தனை பேரும் தெரியாதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இது இருமடங்குன்னு வச்சுருக்கோம். இது என்ன செஞ்சுருக்கோம், 6 பேர்னு சொல்லிட்டாங்க. மீதி உள்ளது 3 பேர். ஆக மொத்தம் 60 பேர் வரணும். இந்த ஃபார்முலா போட்டாச்சு. இந்த ஈக்குவேஷன் போட்டவுடனே, அதாவது சமன்பாடு போட்டவுடனே நமக்கு இந்த இதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது முதல்ல இறங்கினவங்க 17 வந்துருச்சு. புரிஞ்சா? இப்படி நம்ம போட்டு பார்த்துட்டு அதை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணால் தான் நம்ம பிள்ளைங்க கரெக்டாக அப்படின்னு. அடுத்து கடைசி கணக்கு. இது மாதிரி கணக்கு எடுத்து இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா தான் என்னது, நீங்கள் 15 மார்க்கு கையில் வச்சுருக்க மாதிரி அர்த்தம். எத்தனை மார்க்கு? அந்த முதல்ல மனப்பாடம் பண்ணீங்கல்ல, அது ப்ளஸ் எடுத்துக்காட்டு 15 போட்டிங்கன்னா நீங்கள் கையில் அல்ஜிப்ரா இயற்கணிதத்தில் 15 மார்க்கு கண்ணு மூடிட்டு வாங்குவீங்க. நீங்கள் நினச்சி பார்க்காத மார்க் வந்துடும். ஒரு மட்டைப்பந்து அணி கிரிக்கெட் டீம் கலந்து கொண்ட போட்டிகளில் தோற்றதை விட 2 ஆட்டங்கள் அதிகமாக வென்றார்கள். தோற்றதை விட, அப்போ தோற்றதுன்னா என்னன்னு தெரியாது நமக்கு. தோற்றது எக்ஸ், வென்றது நீங்கள் என்ன போட்டிருக்காங்க, கலந்து கொண்ட போட்டிகளில் தோற்றதை விட 2 ஆட்டங்கள் அதிகமாக வென்றார்கள். 2 ஆட்டங்கள். இப்போ 2 ஆட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் 5, தோற்றது 5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும், 7 ஆட்டம் வென்றிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி தானே? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் 5 தடவை தோற்றுருக்காங்க அப்படின்னா அதை விட 2 தடவை வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ எத்தனை ஆட்டம் வரும், 7 தடவை 7 ஆட்டம் ஆடியிருக்காங்க. அப்போ தானே 5 தோற்றுருந்தா கூட 2 வெற்றி பெற்றிருக்க முடியும். அதான் போட்டிருக்காங்க. தோற்றதை விட 2 ஆட்டங்கள் அதிகமாக வென்றார்கள். வெற்றிக்கு 5 புள்ளிகளும். வெற்றி பெற்றால் என்னது, 5 கிடைக்கும், 5 புள்ளி. 5 புள்ளிகளும். தோல்விக்கு -3 புள்ளிகளும் வழங்கப்படுகின்றன. அந்த அணி மொத்தத்தில் 50 புள்ளிகள் பெற்றிருந்தார். 50 புள்ளிகள் பெற்றிருந்தாங்க. இது 3 புள்ளி லெஸ் பண்ணுவாங்க, இது 5 புள்ளிகள் லெஸ் பண்ணுவாங்க. மொத்த புள்ளிகள் அந்த அணியே மொத்த புள்ளி மொத்தம் எவ்வளவு, 50 எடுத்திருக்காங்க. மொத்தம் 50 புள்ளிகள் எடுத்திருந்தா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அந்த அணி கலந்து கொண்ட ஆட்டங்களின் எண்ணிக்கை என்ன, அந்த அணி கலந்து கொண்ட ஆட்டங்களின் என்னென்ன. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 5 ப்ளஸ் இந்த இதில் இந்த எக்ஸாம்பிளில் 5 7னா 12 ஆட்டத்தை கலந்துருக்காங்க. வந்துச்சா? தோற்றது 5, வென்றது 7. அப்போ மொத்தம் எத்தனை ஆட்டம் கலந்துருக்காங்க, 12. இப்போ நமக்கு அது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 5 தோற்றுருக்காங்க, 7 வெற்றி பெற்றிருக்காங்க. மொத்தம் 12 விளையாட்டு இருந்தால் தானே 5 தோற்று 7 ஜெயிக்க முடியும். ஆனால் நமக்கு அது தெரியாதனால இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வென்றது எக்ஸ் ப்ளஸ் 2, அதுக்கு எத்தனை புள்ளி, 5 புள்ளி கிடைக்கும். ஒரு ஆட்டத்துக்கு 5 புள்ளி. அவங்க விளையாண்டது எக்ஸ் ப்ளஸ் 2 ஆட்டம். அதுலேருந்து தோற்றது எத்தனை, 3 எக்ஸ் -3x தோற்றுருக்காங்க. -3 படத்தை எவ்வளவு, 50 வரும். 50 புள்ளிகள். இது ஜெயிச்சதுக்குள்ள புள்ளிகள், இது தோற்றதுக்குள்ள புள்ளிகள்.
அது ரெண்டையும் இதிலேருந்து இதை கழித்த பிறகு வர்றது 50 புள்ளிகள். அப்போ அந்த 50 புள்ளி எப்படி வந்துச்சு? அப்போ எத்தனை ஆட்டம் விளாண்டுருக்காங்க? இப்போ 5x + 10 - 3x is equal to 50. இப்போ 2x + 10 is equal to 50. 2x is equal to என்ன? 50 - 10. அப்போ 50 10 40. அப்போ 40 / 2. அப்போ தோற்றது எத்தனை ஆட்டம்? தோற்றது இது வந்து எக்ஸ் என்பது என்ன? தோற்றது அது 20 வந்துருக்கு. 20 ஆட்டத்துக்கு தோற்றுருக்காங்க. இப்போ கரெக்டாக வந்துச்சா? 5க்கு பதிலாக என்ன பண்ணணும்? 20 தோற்றுருக்காங்க. அப்போ ஜெயிச்சது எத்தனை? 22. மொத்தம் அவங்க விளையாண்ட விளையாட்டு எத்தனை? 20 + 22 42. புரியுதா? இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. மொத்தம் அவங்க விளையாண்ட விளையாட்டு என்ன? 42 விளையாட்டு விளையாண்டுருக்காங்க. பாருங்க, தோற்றது 20ன்னு நமக்கு தெரியாதனால எக்ஸ் வச்சுருக்கோம். வென்றது இதோட 2 அதிகமாக வென்றிருக்காங்க, அதனால் x + 2ன்னு வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? 20 22. அப்போ அதை பாருங்க, ஜெயிச்சதுக்கு 5 புள்ளி கொடுக்குறாங்க, தோற்றதுக்கு 3 புள்ளி கொடுத்துருக்காங்க. மொத்தம் புள்ளி வந்து 50 புள்ளின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது ரெண்டையும் இதிலேருந்து இதை கழிச்சிட்டா 50 புள்ளி வரணும். அப்போ இதை முதல்ல 5 மார்க்கு இன்ட்டு XY, அதே மாதிரி -3யையும் எக்ஸையும் என்ன மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் என்ன செய்யணும்? கழிக்கிறோம். கழிக்கும்போது என்ன ஆயிடுது? இதை லெஸ் பண்ணுறோம். அது 5x வந்து இதை கழிக்கும்போது 2x 10 50 2x. இதுதான் இது தோற்றது தானே எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அப்போ ஜெயிச்சது 22. அப்போ மொத்தம் விளையாண்டது 42. சரியா? இது மாதிரி புரிஞ்சு எடுத்துக்காட்டுகளை படிச்சிங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண் கையில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இதை வந்து புரிஞ்சு படிக்கணும். முதல்ல மனப்பாடத்துக்கு 10 மதிப்பெண் தரவாக கிடைச்சிடும். சரியா? இப்போ இது வரைக்கும் நான் 15 எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன்ல, எடுத்துக்காட்டுக்கு 5 மதிப்பெண். அதுமாதிரி பயிற்சி போடுவோம் அடுத்த கிளாஸ்லேருந்து, அதுக்கு ஒரு 5 மதிப்பெண். இது போட்டால் 20 மதிப்பெண் கிடச்சிடும் உங்களுக்கு. இயற்கணிதத்தை பொறுத்தவரை எளிதாக 20 மதிப்பெண் பெறலாம். இதோட நீங்கள் இன்னும் நல்லா இருக்கன்னா 3 வருஷத்து கொஸ்டின் பேப்பரை வாங்கி அதில் இயற்கணிதம் இதை தான் போட்டிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக 220 மார்க்கு. 20க்கு 20 மார்க். அல்ஜிப்ராவில் எந்த கொஸ்டின் கேட்டாலும், அதாவது இயற்கணிதத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுருவீங்க. தூங்கி எந்திரிச்சு கேட்டால் கூட கரெக்டாக சொல்லிடுவீங்க. அதனால் முதல்ல வந்து மனப்பாடத்தை நல்லா படிச்சுக்கோங்க. மாறினா என்ன, மாறிலின்னா என்ன, கோவைனா என்ன, சமன்பாடுனா என்ன, கெழுனா என்ன, இதெல்லாம் தரவாக படிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கணக்கை இப்படி நான் சொன்ன மாதிரி தெரியாதது என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு பேர் எக்ஸு. இது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் எக்ஸு. அது ஏன்னா நமக்கு தெரியாது, அதனால் எக்ஸுன்னு வச்சுக்கிறோம். தெரிஞ்சுனா தான் இந்த 20க்கு 20ன்னு சொல்லிடுவோம்ல. 20 ஜெயித்தாங்க, 22 20 தோற்றாங்க, 22 ஜெயித்தாங்க, 42 சொல்லிடுவோம். ஆனால் இது தெரியாதனால தான் என்ன செஞ்சுருக்கோம்? தோற்றது எக்ஸு, ஜெயித்தது x + 2 அப்படின்னு வச்சு நம்ம அந்த கணக்கு செய்கிறோம், முடிச்சிடறோம். அது ஈஸி, பயப்படவே வேண்டாம். இந்த மாதிரி திங்க் பண்ணி நம்ம அந்த இடத்துல கிரிக்கெட் விளாட்றோமா அதை யோசிக்கணும். நம்ம தோற்றுட்டது இத்தனை, 5 தோற்றுட்டோம், 2 அதிகமாக ஜெயிச்சிட்டோம், அப்போ 7, 2 சேர்த்தா 12. அது மாதிரி இது 5ன்னு தெரியாது, 5ஆ 20ஆ 25ஆன்னு தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதோட கூட ஜெயிக்கிறோம் 2, அப்போ x + 2. அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் புள்ளி கொடுக்குறாங்க. நான் 5 புள்ளி, தோத்தா 1 புள்ளி கம்மி, 3 புள்ளி கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணணும்.
மல்டிப்ளை பண்ணி கழிச்சிட்டா நமக்கு வர்றது எத்தனை புள்ளி வந்துச்சு அப்படின்னு தெரியும். அந்த புள்ளிக்கு கொடுத்துட்றாங்க கொஷினில். அப்போ நம்ம இதை வச்சு ஜெயிச்சது எத்தனை அப்படின்னு கண்டுபிடிச்சோம், தோற்றது எத்தனை கண்டுபிடிச்சிட்டா ஜெயிச்சது அதோட 2 கூட. அப்போ மொத்தம் வந்து 42 விளாண்டுன்னு சொல்லிடலாம். புரியுதா? இது மாதிரி ஒவ்வொரு கணக்கையும் புரிஞ்சு படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கணும். உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். பயிற்சியை அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். பயிற்சிக்கு முன்னாடி நீங்கள் மனப்பாடத்தை தரவாக வச்சுக்கணும். இந்த எடுத்துக்காட்டுகளை தரவாக மைண்டில் வச்சுக்கணும்.